ஒவ்வொரு ஓட்டு முக்கியமானது. இன்னைக்கு நான் சொன்ன ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்க சென்னை சவுகார்பேட்டை, இங்க அடர்த்தியா இவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துக்கு அவங்க வந்துருவாங்க. அப்ப இங்க சமத்துவம் பேசுற, சமூக நீதி பேசுற, தமிழர் உரிமை பேசுற, இங்க இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களால் நடத்தப்படுகின்ற எந்த நிறுவனங்களும் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட இல்ல. நடத்தப்பட்ட நிறுவனங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வணிகம் எல்லாம் வட இந்தியக்காரங்க கையில தான் இருக்கு. ஆக எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து, எங்களுடைய பொருளாதாரத்தை பறித்து, எங்களுடைய வணிகம் இன்னைக்கு கீரை வணிகம் முதற்கொண்டு அதானியும், அம்பானியும், ரிலையன்ஸும் இன்னைக்கு நடத்துறாங்க. இன்னைக்கு ஃப்ரெஷ் மார்க்கெட் என்ற பெயர்ல இன்னைக்கு எல்லாமே தமிழர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பறி போய் இங்க தமிழர்களை சாதி சண்டை போடுவதற்கும் மத ரீதியாக பிரிப்பதற்குமான சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆக இங்கு தமிழன் தனித்த அடையாளத்துடன் தனக்கென்று உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் தனித்து ஒரு அடையாளத்துடன் வாழ்கின்ற இந்த தமிழுடைய அடையாளத்தை சிதைப்பது, அவருடைய பண்பாட்டு கூறுகளை சிதைப்பது. ஆக இதையெல்லாம் எதிர்த்து இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு எட்டப்பட வேண்டும். பொது வாக்கெடுப்பு, அதுபோன்று இனப்படுகொலை, அதுபோன்று ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற உள்நுழைவு சீட்டு, அதுபோன்று வட இந்தியர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமை அட்டை வழங்கக்கூடாது